ஆக அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கேள்வி ஆரம்பிங்க. சார் 2 நாள் ஏன் வரல? ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். டேக் 2 days லீவ். ஐ டோன்ட் கேர். வேற கேள்வி கேளுங்க. சார் இந்த கண்டென்ட் ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு. இப்போ மறுபடியும் இன்னைக்கு வந்து இதை வலுக்கட்டாயமாக போடுறோமே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஐ டோன்ட் கேர். சார் பாட்டிலுக்கு 10 ரூபா வரைக்கும் அடிச்சு டாஸ்மாக்ல வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க சார். அதாவது 1000 கோடிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. கம்பேர் டு குஜராத் ஹார்பர்ல கோடி கோடியா ஊழல் பண்றாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பெரிய விஷயமே இல்லை. நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. என்ன மாதிரி நீங்களும் சொல்லுங்க. ஐ டோன்ட் கேர். சார் இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நேற்று ரெட்டை கொலை, இன்னைக்கு ஒரு கொலை, நாளைக்கு ஒரு கொலை, நாளானைக்கு ஒரு கொலைன்னு போய்கிட்டே இருக்கும் போல. அதனால சட்ட ஒழுங்கை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நீங்களும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லிட்டு போங்க. சார் சமூக நீதி ஆட்சி தான் கடைபிடிக்கப்படுதா சார்? ஆணவ கொலை பண்ணிட்டு ஒருத்தர் உள்ள போனாரு. அவர் எவ்வளவு ராஜ மரியாதையோட பரவல்ல வெளில வந்தாருங்கிறத நீங்க பாத்தீங்க. இப்படி இருந்தா மக்களுக்கு எப்படி சட்டத்து மேல பயம் வரும்? அதனால எங்களுக்கு ஐ டோன்ட் கேர், நீங்களும் ஐ டோன்ட் கேர்னு போய்கிட்டே இருக்க. சார் போன வாட்டி சோஃபா கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு, இந்த வாட்டி சின்னதாக இருக்குது. ஒரு ஷோக்கும் சோஃபா வாங்குற அளவுக்கு எப்படி சார் வசதியாக இருக்குது? நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. இது ஸ்டுடியோலே இருக்கிற செட் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் கேள்வியா கொண்டு வராதீங்க. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. சார் நீங்கள் கட்டியிருக்கிற வாட்சு 14,06,000 சில்லறங்கிறாங்க. நாங்கள் 6,000 ரூபா வாட்சை வாங்குறதுக்கே வக்கு இல்லாமல் இருக்கோம். எப்படி இவ்வளோ காஸ்ட்லி வாட்சு? இதெல்லாம் தேர்தலில் அந்த பிரமாண பத்திரத்தில் காட்டுறீங்களா? அதாவது இது தேவையில்லாத கேள்வி. சீண்டி பார்க்காதீங்க, தாங்க மாட்டீங்க. கேட்க வேண்டிய கேள்வியை மட்டும் கேளுங்க. புரியுதா? சரி சார். சார் ரேபிட் கேம் போயிருமா? போகலாம். கேட்க வேண்டியது என்னோட பெருமைய, கேட்க கூடாது தேர்தல் வாக்குறுதிய, நமக்கு ரைடு வந்தா அரசியல் காழ்ப்புணர்ச்சிய, நம்ம எதிர்கட்சிகளுக்கு ரைடு விட்டா சட்டம் தன் கடமையை செய்யும். எப்பவுமே அடிக்க வேண்டியது புள்ளப்பூச்சி கடப்பாடிய, அடிக்கவே கூடாது கூட்டணி கட்சிய, போக வேண்டிய இடம் காலையில ஜிம்முக்கு, போக கூடாத இடம் வேங்கை வயலுக்கு. போதும், இதுக்கப்புறம் வேற எதுவும் கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா எனக்கு பதில் தெரியாது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம அடுத்த மாசம் சந்திப்போம். படுவாங்க எவ்வளோ 1000 கோடி பாட்டிலுக்கு 100 ரூபா அடிச்சு 1000 கோடி அடிச்சிருவான். இந்த விஷயத்தை ஐ வில் டேக் சென்சிட்டிவ் டு ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் யூஎஸ், அமெரிக்கா ஃபுல்லாக இதை நான் சென்சிட்டிவ் ஆக்குறேன். நம்ம போராட்டம் நடத்துகிறோம். எல்லா மாவட்டத்திலையும் போராட்டம் அறிவிங்க. என் தலைமையில் ஒத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, கட்சி தலைமையில் போராட்டம். அவங்க ஷட்டர் உள்ள ஆள் இருந்தாலும் போட்டுறாக்கண்ணா, பூட்டு நம்ம வந்து இன்னைக்கு போராட்டம் ஆரம்பிக்கிறோம். இல்லாட்டி பிச்சிருவேன் நான். தம்பி போராட்டம் அறிவிக்கிறோம். நம்ம வெயிட் என்னன்னு நம்ம காட்டுறோம். இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டுறோம். எல்லாம் போராட்டம் நடத்துங்க, விட்டுறாதீங்க. அங்கே போகிற ஒருத்தர் கைது பண்ணுறாங்க தம்பி. அவர் நம்ம தண்ணி குடிக்க வந்தார் தம்பி, போராட்டத்துக்கு வரல. பரவாயில்ல, என்னைக்கு கைது பண்ண அவரையும் போராட்டம் பண்ணு சார். என்ன வாங்க சார். என்ன எங்கே வரணும் சார்? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். என்ன கைது பண்ண போறீங்களா? ஆமா சார். கைது பண்ண போறீங்களா? என்ன கைது பண்ணா டெல்லியே அதிரும், பாக்குறீங்களா? வரணுமா? கைது பண்ணி வரங்க. எந்த வண்டி? அந்த வண்டியா? அது நாய் வண்டி. நான் வரமாட்டேன். அது நாய் வண்டி, நாய் வண்டி. நான் வரமாட்டேன். என்ன கூப்பிடாதீங்க, என்ன காப்பாத்துங்க. என்ன கைது பண்றாங்க, என்ன காப்பாத்துங்க. எதுக்கு கைது பண்றீங்க? இப்போ எதுக்கு கைது? போராட்டம் பண்ணா கைது பண்ணுவீங்களா? இது சரி, நாய் வண்டி சரியில்லைண்ணா. இப்படி பண்ண கூடாதுங்கண்ணா. ஆமா, சும்மா கைது பண்ண கூடாதுங்கண்ணா. நம்ம ஆளுங்களும் அந்த நாய் வண்டி ஏற்றிருக்காங்க. நாய் வண்டி இது. எங்களை கைது பண்றதா இங்க டீமோட கைது பண்ணுங்க. எடுப்பா கேமரா எடு. அவங்க பண்ற அட்டகாசத்தெல்லாம் எடுங்க, வீடியோ எடு. நீங்க கை வச்சு பாருங்க. நீ கைது பண்ணி பாருங்கண்ணா. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுங்க. இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். எடுங்க. இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். நல்ல வண்டியா கைது பண்றது. நல்ல வண்டி எடுத்து நாய் வண்டி வேண்டாம். இருங்க, நான் ஒரு நிமிஷம் நான் பேச விடுங்கண்ணா. இங்க பாருங்க, எங்களை வந்து 6 மணிக்கு வந்து எங்களை ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா மணி இப்ப 7 ஆயிருச்சு. நான் எப்படி ஊருக்கு போறது? அதனால எனக்கு 3 ஃளைட் மிஸ் ஆயிடுச்சுங்க. எப்படி நான் போவேன்? நாய் வண்டி இது நாய் ஏத்துற வண்டி. ஒரு நிமிஷம் ஓரலா பாவம், நான் பேச முடியாது. இங்க பாருங்க, 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண மணி 7 ஆயிடுச்சு. விடமாட்டேன். 3 ஃளைட்டுங்க. அதனால இப்ப சொல்றேன், எங்க பூக்கட்சி சார்பா சொல்றேன், தொடர் போராட்டம்னா ஒரு போலீஸுக்கு கொடுத்தும் கூடாது. 2026 வரைக்கும் தொடர் போராட்டம். இங்க இருந்து ஒரு ஆள் நவரப்படாதுன்னா நான் பாத்துக்கிறேன். 26 வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். நான் வாங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க, நீங்க பாத்துப்போம். நாய் வண்டியை மாத்துங்க. நீ மாட்டணுமா? நீ மாட்டணும். உட்காரு. நீ தலையெழுத்தி தான் நமக்கு. உட்காரு. எல்லாருக்கும் வணக்கம்மா. 2 நாள் முன்னாடியே ராயபுரத்தில் நான் மேடையில் பேசும்போது நான் நல்லா தான் பேசினேன்.
ஆனால் எவனுங்களோ நான் முஸ்லீம் பற்றி தப்பாக பேசுகிறேன்னு கட்டிங் ஓட்டிங் பண்ணி பரப்பிட்டானுங்க. அட வேணுகோபால், அதாவது நான் என்ன பேசினேன் அங்கே நீங்கள் பாருங்க. அவன் நோன்பு திறக்க வரானா, அதுக்கு ஒரு 4 பாய் வேற நிற்கிறான். ஏன் பாய் இது நியாயமானு கேட்டான். அவன் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் நாங்கள் 4 பேர் இருப்போம், யார் நல்லது, இதுக்கு எச்ச சோறு துள்ளலாண்டான்னு. என் வீடியோவை முழுசாக பார்த்தா தான் புரியுங்க. ஏன்னா என் வீட்டாண்ட சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் முஸ்லீமு, எனக்கு ஃப்ரெண்டு எல்லோரும் முஸ்லீமு, எங்கள் சொந்தக்காரங்க முஸ்லீம், என் கூட படித்தவங்க முஸ்லீம், அது எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் பேசுவேன்னா அட வேணுகோபால். அது இல்லாமல் நான் இப்போ அவங்க எல்லாத்துக்கும் வருத்தம் தெரிவிக்கிறேம்மா, நான் மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசவே கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், என்னை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே, கட்சியில் நான் இதை சாதாரண ஆள், என்னை விடுங்க. எங்கள் கட்சியிலேயே ஒரு முக்கியமான ஆள், பெரிய அமைச்சர் மாதிரிலாம் இருக்கிறார் அவர் பேசுறத கேளுங்க. சுந்தர் பிச்சை யாரு? பெரிய தொழில் அதிபர், இன்றைக்கு ஒரு பெரிய சிஇஓ இருக்கான், சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். அவங்க தமிழ்நாடு கேட்டிங்களா? சிஇஓக்கு இவர் கொடுத்த டெஃபினேஷனை தயவுசெய்து தற்கூரின்லாம் திட்டாதீங்கம்மா. சிஇஓக்கு அவர் கொடுத்த டெஃபினேஷன் அதுதான். அதனால் எங்கள் கட்சியிலையும் நிறைய பேர் நாராசமாக பேசுகிறாங்க, என்னையே போட்டு அடிக்காதீங்க, கவனி நிறைய பேர் மாட்டுவாங்க. வருத்தம் தெரிவிக்கிறேன் சார். 1000 கோடி கிட்ட ஊழல் நடந்திருக்கே சார் ஆளுங்கட்சி தரப்புலன்னு. அதாவது அவங்களுக்கு வந்தால் ரைடு வந்தால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் பழிவாங்கலுங்கிறாங்க. அவங்க மாநில அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை நம்ம ஆளுங்கிட்ட நேராக திருப்பி விடுறாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம், அன்னைக்கு உங்களுக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் என்ன கொக்கரிச்சிங்க, இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னி. நம்மளுக்கு வந்தா தக்காளி சட்னி, நமக்கு வந்தா ரத்தம், நமக்கு வந்தா ரத்தம், தக்காளி நமக்கு வந்தா ரத்தம், தக்காளியே சட்னியா? நமக்கு வந்தா சட்னி, நமக்கு தக்காளி சட்னி இல்ல ஏதாவது ஒண்ணு ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஏப்பா நீ என்னமோ நீங்களே பேச சொல்லுங்க, ஒரு தக்காளிக்கு ரத்தத்து கூட ஒற்றுமை இல்லை. பேசு, இந்த நீ பேசுப்பா. இந்த அடுத்த கேள்வி விட்டு கேளுமா, ஏதோ கேளுங்க. இப்படி வா, தள்ளி நில்லு, மறைச்சிருவா அப்படியே. கேளுமா. பொதுச் செயலாளருக்கும் புதுக்கோட்டையனுக்கும் சண்டையா? சண்டைலாம் கிடையாதுமா, எங்க கட்சிக்குள்ள சண்டையே இல்ல, எங்க கட்சிக்குள்ள. எங்களுக்கு எதுக்கு சண்டை வரப்போகுது? எங்க கட்சிக்குள்ள ஈகோ கிடையாது. எங்க கட்சியில சின்னவர் பெரியவர் எல்லாருமே ஒண்ணுதான். ஆமா, புரியுதா? எங்க கட்சிக்குள்ள யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, சண்டை கிடையாது, எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருக்கும். ஆமா, தேவையில்லாம இந்த கேள்வி எல்லாம் எடுத்துட்டு வராதீங்கம்மா, புரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு ஒத்துமையா இருக்கிற கட்சிக்குள்ள கேள்வி கேட்டு மாதிரி பிரிச்சு விடாதீங்க, புரியுதுங்களா? நன்றி.